கடைசியாக உடம்புங்க, இந்த முழு உடம்பு. இந்த உடம்பு தூய்மைப்படுவதற்கு என்ன வழி? நிறுத்தன் உரை பதி பல போய் பணிதல், பணி நிறைவேற்றல், திருத்தன் முடி நதியாதி தீர்த்த யாத்திரை போய் மெய் வருத்த முற ஆடல் இவை முதல் பல அவ்வகை மூன்றில் பொருத்தமுறு காயிகங்கள் சிறந்தன இப்புண்ணியத்துள். இந்த உடம்பை எப்படி தூய்மை செய்து கொள்வது? மனதை தான தர்மங்களை நினைப்பதனால் தூய்மை செய்து கொள்ளலாம். வாக்கை இறைவன் புகழ் பாடுவதால் தூய்மை செய்து கொள்ளலாம். இந்த உடம்பு கோயில் கோயிலாக தல யாத்திரை போவதனாலே இந்த உடம்பை தூய்மை செய்து கொள்ளலாம். சிவபெருமான பூசிக்கணும். வாய்ப்பு இருக்கிறவங்க வீட்டில் ஒரு சிவலிங்க திருமேனியை வாங்கி வச்சு நம்ம நாள்தோறும் பூசை பண்ணணும். பாருங்கள், ஐயா அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க பாருங்கள், மார்பிளையே வச்சிருக்கிறாங்க. லிங்காயத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மார்பில் அந்த சிவலிங்க திருமேனியை நம்ம வச்சுக்கிறது அது ஒரு குறிப்பிட்ட மரபினருக்குரியதுன்னு சொல்லுவாங்க. அந்த லிங்க திருமேனி எப்பவும் பிரியாமல் வச்சுக்கிட்டு இருந்து நாள்தோறும் பூசை பண்ணணும். அந்த திருமேனிக்கு ஒரு நாளும் தவறாமல் அந்த திருமேனிக்கு பூசை பண்ணணும். அப்படி பூசை பண்ண பண்ண நம்முடைய உடம்பானது தூய்மையாகும். அடுத்து அடியார்களை கண்டால் வணங்குதல். இந்த உடம்பு எப்படி தூய்மையாகும்? பணிவு, யாவருக்கும் நன்றாம் பணிதல். பெரியவங்களை பார்த்தா ஒரு கும்பிடு வணக்கம் போடுறோம். அவங்களுக்கு வேண்டிய தொண்டுகளை செய்யலாம். அவங்களுக்கு ஏதாவது தேவையா செய்யலாம். கோயிலில் போய் தொண்டு பண்ணணும். உழவார பணி பண்ணுறது, கோயிலை கூட்டுறது, கழுவுறது, கோலமிடுதல், விளக்கேற்றுதல், பல்வேறு தொண்டுகளை நாம் செய்யலாம். நிறைவாக சொன்னார், எல்லாத்த விட சிறந்தது. ஏன்னா எல்லாரும் இதை செய்ய மாட்டாங்க. ஆனால் எல்லாராலையும் செய்ய முடிஞ்ச ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா? திருத்தல யாத்திரை போதல். இது நம்ம போவோமே இல்லையா? டூர்னு சொல்லியாச்சு போவாங்க இல்லையா? நீங்கள் யாத்திரை கோயிலுக்கு போகிறேன்னு போகாட்டியும் போது, ஆனால் என்ன பண்ணலாம், டூர்னு சொல்லி போவாங்க. எப்படியோ அப்படி போனால் 4 கோயிலுக்கு போகலாம் இல்லையா? அப்படி நீங்கள் கோயில் கோயிலாக சென்று, ஆலயம் ஆலயமாக சென்று இறைவனுடைய திருவடி தாமரையை வணங்குவீர்களேயானால் இந்த உடம்பும் தூய்மை பெறும். ஆக இறைவனை அடைவதற்கான ஒரு சிறந்த வழி மனம், வாக்கு, காயம் என்ற முக்கரணங்களும் தூய்மையாவது. அந்த முக்கரணங்களும் தூய்மையாவதற்கு எளிய வழி எது என்று கேட்டால், கோயில் கோயிலாக சென்று இறைவனை வணங்குவதுதான் இந்த உடம்பு தூய்மைப்படுவதற்கான உன்னத வழி.